ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஊர் காஞ்சிபுரத்துக்கிட்ட இருக்குது. இந்த ஊரில் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இவங்க எல்லோரும் வந்து தங்கியிருந்தாங்க. இவங்க வந்து தங்கியிருந்ததில் ஒருத்தங்களா டெலிவரி ஆகி ஆகி இப்போ கொள்ளு பேரன் வரைக்கும் கொள்ளு பேத்தி வரைக்கும் எடுத்துகிட்டு இவங்க பண்ணுற அட்டகாசம்லாம் இருக்குங்களே, தாங்க முடியலங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஈபி கனெக்ஷன் லைன் போகுதுல்ல, அந்த ஒயரை பிடிச்சிக்கிட்டு சைலண்ட்டாக இவங்க அடுத்த வீட்டுக்கு போகிறதுக்கு வழியை பார்த்துருவாங்க. ஆனால் அது அறந்து போயிருந்தால் நம்ம நைட்டு லைட்டு போடும்போது தான் அது எங்களுக்கு தெரியவே வருது. அப்புறம் இபி ஆஃபீஸருக்கு கால் பண்ணி வர வச்சு நம்ம மாட்டி விடுறதா இருக்குது. இந்த ஒயர் லைனில் எவ்வளோ அட்டகாசமாக நடந்து அடுத்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வர்றது. நடந்தே போக மாட்டாங்கங்க, இப்படியே தான் தாவிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ இவரை தொடர்ந்து இன்னொருத்தர் வருவார். லைனாக ஒருத்தர் போனால் அந்த ஒயரை பிடிச்சிட்டு எல்லாரும் தொங்கிக்கிட்டே போக வேண்டியது. ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியது. இதே தாங்க நடக்குது. இது இல்லாமல் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு டேங்க் இருந்தது, கருப்பு கலரு. அந்த டேங்கை ரொட்டேட் டைப், அது வந்து ஃபிக்ஸட் டைப் லிட்டு. அந்த லிட்டை ஓப்பன் பண்ணி ஃபேமிலியோடு எல்லாருமே உட்காந்து குளிச்சிருவாங்க. குளித்து அந்த டேங்க் ஒரு வழி ஆகி லிட்டே இல்லாமல் பறக்க வச்சு உடச்சி ஒரு வழி பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இந்த எல்லோ கலர் டேங்கை ரொட்டேட் டைப் லிட்டை வாங்கி போட்டிருக்கோங்க. இது அவங்களால ரொட்டேட் பண்ணி திறக்க தெரியல. ஆனால் இதையும் திறந்தாங்க ஒரு தடவை, அதையும் நாங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கோம். பத்தாததுக்கு இவங்கெல்லாம் இந்த தென்னை மர வழியாக தான் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. தென்னை மரம் கிளையிலேருந்து ஜம்ப் ஆகி மரத்துக்கு தாவி எங்கள் வீட்டுக்கு வர்றது. வந்து சும்மா இல்லைங்க, உள்ளே போய் பருப்பு டப்பா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறது, ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி தக்காளி எல்லாத்தையும் எடுக்கிறது, இதே வேலையாக தாங்க இருந்தாங்க. இப்போ அதுக்காகவே நாங்கள் ஆள் வச்சு தென்னை கிளையெல்லாம் கழித்து விட்டுட்டோம். அப்படியும் அவர் மேலே ஏறி உட்காந்துருக்காரு. இவரை பாருங்கள், இதே தான். கண்ணாடியில் அவங்க ஃபேஸை பார்த்து அதை உடைக்கிறாங்க. அதை அடிக்கிற மாதிரி நினச்சி உடச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃபேஸையே பார்த்து. இது எங்கள் வீட்டு பைக்கு 2 கண்ணாடியும் உடச்சிட்டாங்க, பல்லில் கடித்து உடச்சிட்றாங்க. இப்போ இந்த மாருதி வேன் கண்ணாடியும் பார்க்குறாங்க, எப்படி உடைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் கூட சும்மா இல்லைங்க, ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் தாவி தாவி எதிர் வீட்டிலேருந்து அந்த வீட்டில் ஓப்பன் ஆகிருக்கான்னு செக் பண்ண வேண்டியது. இந்த பக்கத்து வீட்டில் இந்த இருக்க ஓடை மொத்தத்தையும் உடைச்சது இவங்க தான். ஆட்டி 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 உடச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயே இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இவங்களெல்லாம் அனுப்பணுன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி வனத்துறையிலேருந்து 2 தடவை கூண்டு வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. ஆனாலும் திரும்ப ஃபேமிலியோடு எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ உங்கள் ஊரில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்களும் அதை செய்வோம்ல. அந்த கூண்டு வச்சு வேறு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறாங்களா? வனத்துறையினரே வந்து பிடிச்சி எடுத்துகிட்டு போனாங்க அவங்கள, ஒன்றும் பண்ண முடியல. இப்போல்லாம் என்ன, அதுக்கும் தாண்டி இது பாருங்கள், இந்த டேங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போது லிட்டை ரொட்டேட் டைப் பண்ணுறதுனால கிளாக் வைஸில் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ணுறாங்க, முடியல. அப்படி இல்லை, பக்கத்தில் இருக்க பைப்பை நல்லா ஆட்டி உடைக்க வேண்டியது. இப்படியே தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு எவ்வளோ நாங்கள் செலவு பண்ணி மாற்றிட்டோம் டேங்க்கே. இப்போ இவங்களையெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு புரியல. கிராமத்தில் ஒரு 20, 30 இருக்கிறாங்க. மொத்தமே 30 பேர்கிட்ட மேலே இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்களா இவங்களெல்லான்னு. இவங்களால இப்போ அடுத்ததாக கடைசியாக குழந்தைங்கள கடிக்க வராங்க. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பசங்க கையில் வச்சுருக்க பிஸ்கெட்டை பிடுங்கணுன்றதுக்காக கடிக்க வராங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு தடவை விழுந்துட்டாங்க, கடிக்க வராங்க பார்த்து. இந்த மாதிரிலாம் நடக்குது. உங்களுக்கு எதாவது ஐடியா தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்களெல்லாம் ஜூவில் வச்சு அடைச்சி காக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆபத்து நெருங்குது. இப்போ அந்த டேங்கை ஓப்பன் பண்ணி உள்ளே நீச்சல் குளம் மாதிரி குளிக்கணும் ஃபேமிலியோடு. இதுதான் இவங்க ஆசை.